Hi friends, welcome to our channel Ammi Chutney. நம்ம சேனலில் எவ்ரி மண்டே ஹெல்தியான டயட் ரெசிபீஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம மில்லட்ஸ் மண்டேயில் ரெட் ரைஸ் அவல் உப்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கூடவே இதில் என்னெல்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட அம்மி சட்னி சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போது ஹெல்தியான இந்த ரெட் அவல் யூஸ் பண்ணி எப்படி உப்புமா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு ரெட் அவல் எடுத்துருக்கோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவலை முழுசாக போட்டு செய்யாமல் இது மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே டைமில் உப்புமா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது பவுடர் பண்ண அவலை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த அவலில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் ஊற்றிடலாம். அவல் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும், நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை. பாருங்கள், தண்ணி அந்த அவல் ஃபுல்லாக மூழ்கி இருக்குது. இந்த அளவுக்கு ஊற்றணும் அப்படின்னா சரியாக இருக்கும். இந்த அவல் சுடுதண்ணிலாம் உறிஞ்சிட்டு நல்லா கெட்டியாயிடும். இதுலேயே பாதி அளவுக்கு இது வெந்துடும். ஸோ இதை நம்ம மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சிடலாம். இப்போது அவல் தண்ணிலாம் உறிஞ்சிட்டு சரியாக இருக்குது. இது மாதிரி நம்ம சுடுதண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அவல் உப்புமா செஞ்சோம் அப்படின்னா அவல் உப்புமா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 3 காஞ்ச மிளகாவை 3ஆக கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த உப்புமாவுக்கு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு. கடுகும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டோம் அப்படின்னா உப்புமா நல்லாயிருக்கும். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காஞ்ச மிளகாவையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அவல் உப்புமா நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக 1 கத்து கறிவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த உப்புமா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பால் அவல் எடுத்தோமோ அந்த கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். அவல் உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் தண்ணியில் நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி போட்டு கொதி விட்டுடலாம். இப்போது தண்ணி நல்லா கொதித்து வெங்காயமும் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அவல், அதையும் சேர்த்துடலாம். இந்த அவல் உப்புமாவுக்கு சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால உப்புமாக்கெலாம் நல்லாயிருக்கும். அவல் எல்லாத்தையும் வானலில் சேர்த்தாச்சு. இதை நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவலை பவுடர் பண்ணிவிட்டு சுடுதண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சுருந்தோம். அதனால அவல் சீக்கிரமாக வெந்துடும். அதே டைமில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்ச அவலை அப்பப்போ திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம தாளிப்பு போட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அவலை சேர்த்ததுனால மிளகாயோட காரம்லாம் உப்புமாவில் நல்லா இறங்கியிருக்கும். உப்புமாவும் நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக நல்லாயிருக்கும். அவல் உப்புமா நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக ரோஸ்ட் பண்ணின வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் தாளிப்பு போடும் போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் சேர்த்து தாளிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதில் நம்ம கேஷ்யூ நட்ஸ் கூட வறுத்து போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம். இன்றைக்கி நம்ம மில்லட்ஸ் மண்டேயில் ஹெல்தியான அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கடந்த 3 வாரங்களாக மில்லட்ஸ் யூஸ் பண்ணி இட்லி, அடை, தயிர் சாதம் இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது மாதிரியே நெக்ஸ்ட் மில்லட்ஸ் மண்டேலையும் நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.